நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. கௌரவம் இழக்கிறதா வழக்கறிஞர் தொழில்? வழக்கறிஞர்கள் குறித்து 3 வெவ்வேறு வழக்குகள்ல நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் தன்னுடைய சந்தேகங்களை, வருத்தத்தை, அதிர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. ஹெல்மெட் போடாமல் வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தினார்கள், பேரணி நடத்தினார்கள். இந்த வழக்கறிஞர்கள் மீது என்ன நடவடிக்கை என்று ஜஸ்டிஸ் கிருபாகரன் கேட்டிருக்கிறார். மற்றொரு வழக்குல வழக்கறிஞர்களுக்கு முன்பிருந்த மரியாதை மீண்டும் வருமா அப்படிங்கிறது $1 மில்லியன் கேள்வி என ஜஸ்டிஸ் வைத்தியநாதன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உயர்நீதிமன்ற உத்தரவு, அதாவது இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சட்டவிரோத கட்டடங்களுக்கு சீல் வைக்க வேண்டும் என்று, இதை தடுத்து நிறுத்தினார்கள் வழக்கறிஞர்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் சொல்லப்படும் பொழுது இது உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கிறது. நன்கு கற்றறிந்த வழக்கறிஞர்கள் இப்படி செய்வார்களானால் நாங்கள் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாய் இருக்கின்றோம் என்று நீதிபதிகள் இன்னொரு வழக்கில் சொல்லியிருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தன்னுடைய வருத்தத்தை, அதிர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. இது போன்ற வருத்தம், அதிர்ச்சி பதிவு செய்வது, நீதிமன்றமே பதிவு செய்வது, நீதிபதிகள் பதிவு செய்வது முதன்முறையா? நிச்சயம் அல்ல. சமீப காலத்துல இது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதல் நிகழ்வுகளா? இல்ல. பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. ஆக வழக்கறிஞர்கள் சார்ந்த பல கேள்விகள் எழுகிறது. குறிப்பாக இந்த ஒரு ஹெல்மெட் விவகாரத்தில் ஹெல்மெட் அணியணும் அப்படிங்கிறது விதி, சட்டம் எனும் பொழுது அதை நீதிமன்றம் ஒன்றுக்கு பலமுறை உறுதி செய்திருக்க பிறகு வழக்கறிஞர்கள் அணிய மாட்டேன், இதுல தளர்வு உடனடியாக வேண்டும், அணிவது கட்டாயமாக கூடாது அப்படின்னு நாட்டுடைய சட்டம் இருக்க அதை மீறுவேன் என்று சொல்வதும், அதை எதிர்ப்பதும் சரியா? வீதிகளில் எதிர்ப்பது சரியா? நீதி பரிபாலன முறை இருக்கும்பொழுது அதை அணுகாமல் இப்படி செய்வது சரியா என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம். இங்கும் அங்குமாக நடக்கக்கூடிய விஷயம் பொதுமைப்படுத்தப்படுகிறதா உள்ளிட்ட கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய விவாதத்தில் இது சார்ந்த பின்னணி விவரங்களை, கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ரமேஷ்குமார் முதலில் தர கேட்போம், பிறகு விவாதிப்போம். வழக்கறிஞர் பணி என்பது ஒரு நோபல் ப்ரொஃபஷன், அதாவது ஒரு மேன்மை மிக்க பணி என்று சொல்வார்கள். அதனாலதான் நீதிமன்றங்கள்ல வழக்கறிஞர்களை லேர்னட் அட்வொகேட்ஸ், அதாவது கற்றறிந்த வழக்கறிஞர்கள் என்று அழைப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு கண்ணியமிக்க பணிதான் வழக்கறிஞர் பணி. குறிப்பா சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து பெரும் தலைவர்கள் எல்லாம், அதாவது காந்தி, நேரு உள்ளிட்ட பெரும் தலைவர்கள் எல்லாருமே வழக்கறிஞர்கள் தான். இன்றும் இந்திய அரசியல் வரலாற்றில் ஆட்டி படைக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் வழக்கறிஞர்கள் தான். இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தொழில், அதாவது வழக்கறிஞர் தொழில ஈடுபடக்கூடியவர்கள் மீது குற்றச்சாட்டுகள், புகார்கள் என்பது அவ்வப்போது எழும். அது அவ்வப்போது அது தொடர்பான நடவடிக்கை இருக்கும். ஆனா பெரிய அளவுல முன்பெல்லாம் இருந்தது கிடையாது. இது தொடர்பா ஏதாவது வழக்கறிஞர்களுக்கு நீதிபதிகள் ஏதாவது அறிவுரை அல்லது அவர்களுக்கு ஏதாவது கருத்து சொல்ல வேண்டும் என்றால் இந்த வழக்கறிஞர் சங்கங்களுடைய ஆண்டு விழாக்கள், பார் கவுன்சில் விழாக்கள், இதுலதான் அவர்கள் நீதிபதிகள் கலந்து கொண்டு, விருந்தினர்களாக கலந்து கொண்டு அவர்களுக்கு அறிவுரை வழங்குவார்கள். போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது, நீதிமன்றத்தை கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும், நீதிமன்றத்திற்கு வழக்கறிஞர்கள் ஒரு அதிகாரி போன்றவர்கள், எனவே அவர்கள் எல்லாம் உதவ வேண்டும் என்றுதான் அறிவுரை வழங்குவார்கள். ஆனா அண்மையில ஒரு வழக்கறிஞர்களுக்கு எதிராக ஒரு உத்தரவுகளையே பிறப்பிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. குறிப்பா கடந்த வாரங்கள்ல உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கவுல், நீதிபதி சிவஞானம் ஆகியோருடைய அமர்வு ஒரு வழக்கு விசாரிக்கும் போது வழக்கறிஞர்களும் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான், அவர்களும் ஹெல்மெட் அணிய வேண்டும், அவர்கள் போக்குவரத்து விதிகளை மதிக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் மீது சட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கலாம் என்று எச்சரித்துள்ளனர். அது மட்டுமில்ல, நீதிபதி கிருபாகரன் வழக்கறிஞர்கள் மீது, அதாவது வழக்கறிஞர்கள் ஹெல்மெட் அணியவில்லை என்றால் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கிடையே மதுரை உயர்நீதிமன்ற கிளையில நீதிபதி வைத்தியநாதன் பழங்காலத்தில் வழக்கறிஞர்கள் மீதான மரியாதை என்பது இப்போது எதிர்பார்க்க முடியுமா என்று ஒரு வேதனையும் தெரிவிச்சிருக்காரு. ஒரு விதிமுறைகளை மீறி ஒரு கட்டப்பட்ட கட்டிடத்தை சீல் வைக்க சென்ற போது அங்கு அதிகாரிகள் தடுக்கப்பட்டிருக்காங்க. அது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி கவுல் இது போன்ற காரியங்களுக்கு, அதாவது ஒரு விதிமுறை மீறிய கட்டிடங்களை சீல் வைக்க செல்லும் அதிகாரிகளை தடுத்து நிறுத்துவதற்கு, அவர்கள் பணி செய்ய விடாமல் தடுப்பதற்கு வழக்கறிஞர்கள் பயன்படுத்தப்படுகிறார்களா என்று அந்த வேதனையும் தெரிவிச்சிருக்கார். இப்படி நீதிமன்ற உத்தரவுகள், தீர்ப்புகளிலேயே வழக்கறிஞர்களை அவர்கள் மீது ஒரு கருத்தை, ஒரு எச்சரிக்கையை பதிவு செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த நடைமுறை என்பது நீதி பரிபாலன முறையில் ஒரு ஆரோக்கியமான நடைமுறை தானா என்பதை வழக்கறிஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சட்டத்தை வளைக்கிறார்களா வழக்கறிஞர்கள்? விவாதிப்போம். அல்ல இது பொதுமைப்படுத்தப்படுகிறதா இந்த குற்றச்சாட்டுகள்? விவாதிக்க இருக்கின்றோம். இந்த விவாதத்தில் நம்முடைய இணைகிறார்கள் மாண்புமிகு முன்னாள் இந்திய உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர் ஜஸ்டிஸ் AR லட்சுமணன் அவர்கள் இணைகிறார். அவர் இந்திய
இந்தியன் லா கமிஷனுடைய தலைவராகவும் இருந்திருப்பவர். ஜஸ்டிஸ் இந்த நிகழ்ச்சியில இணைவது உண்மையிலேயே மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கிறது. அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல நம்முடைய சென்னை வழக்கறிஞர்கள் சங்கத்துடைய தலைவர் திரு பால் கனகராஜ் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஞானி அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல பார் கவுன்சில் உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் திரு நடராஜன் அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி ஜஸ்டிஸ்க்கு தான். எமது தலைமை செய்தியாளர் துவக்க உரையிலேயே சொன்னது போல இந்த மாதிரி வழக்கறிஞர்களுடைய நெறிமுறைகள் சார்ந்த அறிவுரைகளை நீதி அரசர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் நிகழ்வுகள்ல பொது நிகழ்ச்சிகள்ல பிரிவு உபச்சார விழாக்கள்ல சொல்வது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இது முதன்முறை அல்ல. ஆனால் இது வழக்குகள்ல இந்த மாதிரி அப்சர்வேஷன் இந்த மாதிரியான உத்தரவுகள் அதுவும் தொடர்ச்சியா கன்சிக்யூட்டிவா வரும்பொழுது சம்திங் இஸ் அலார்மிங் அப்படிங்கறத சுட்டி காட்டுது இல்லையா? அதாவது இதே மாதிரி தீர்ப்புகள் இதற்கு முன்னால் பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்பது எல்லோராலும் ஏற்கப்பட்ட ஒன்று. நீதிபதிகள் ஒரு வழக்கை விசாரிக்கின்ற பொழுது அவர்கள் முன் வைக்கப்படுகின்ற சாட்சியங்களையும் மற்ற ஆவணங்களையும் பார்த்து அதன் பின் தீர்ப்பு அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகையினாலே தீர்ப்பு சரியானது அல்லதா என்பதை அவர்கள் மேல்முறையீட்டில் தான் தீர்மானம் செய்ய வேண்டும். அவ்வாறு அவர்களுக்கு அந்த தீர்ப்பில் ஒரு நீதிபதி வழங்குகின்ற தீர்ப்பில் ஏதாவது தவறு இருக்குமானால் அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீட்டிற்கு மேல் உச்சநீதிமன்றம் வரை செல்லலாம். உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் செல்லலாம். உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு ரெவ்யூ பெட்டிஷன் என்ற ஒரு வழிமுறை இருக்கின்றது. இப்பொழுது அதற்கு மேலும் ரெவ்யூ பெட்டிஷன் டிஸ்மிஸ் செய்யப்பட்டு விட்டால் அதற்கு மேல் கியூரேட்டிவ் பெட்டிஷன் என்ற ஒரு பெட்டிஷனையும் அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்யலாம். ஆகையினாலே நீதிக்கு முன் எல்லோரும் சமம் என்று வழங்கப்பட்ட தீர்ப்புகள் சரியான தீர்ப்புகள் என்பது என்னுடைய கருத்து. ஆகையினாலே நீதிமன்றத்திற்கு முன் அனைவரும் சமம். அது வழக்குரைஞராக இருந்தாலும் சரி, பொதுநல ஊழியராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தீர்ப்பை மதித்து நாம் நடக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. ஜஸ்டிஸ் சொன்னது போல யாரும் ஒரு சட்டத்துக்கோ இல்ல ஒரு தீர்ப்புக்கோ அப்பாற்பட்டவர்கள் அல்ல. ஒரு தீர்ப்புல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் சட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தலாம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் செய்யலாம். வழக்கறிஞர்கள் நீதித்துறையுடைய மிக முக்கியமான அங்கம். திரு பால் கனகராஜ், சட்டத்தை கடைபிடிக்க எல்லா பிரஜைகளுக்கும் எப்படி கடமை இருக்கிறதோ அதே போல நீதித்துறையுடைய மிக முக்கியமான அங்கமா இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் உண்டு. மாறா சட்டத்தை மதிக்காம ஒரு விதிமீறலை அப்பட்டமா ஒரு ஊர்வலம் போய் செய்வது அப்படிங்கிறது சரியா? ஆர் யூ செட்டிங் தி ரைட் பிரீசிடென்ஸ்? அதாவது முதல்ல நீங்க வழக்கறிஞர்கள் சட்டத்தை மீறுகிறார்களா என்ற தலைப்பே சரியானதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற பழமொழி இதுக்கு பொருந்தாது. ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட ஒரு குழுவாக செயல்படுகின்ற ஒரு வழக்கறிஞர்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமுதாயத்தையும் நீங்கள் பார்த்து வழக்கறிஞர்கள் எல்லாரும் சட்டத்தை மீறுகிறார்களா என்று நீங்கள் அந்த கோணத்திலே பார்க்கக்கூடாது. இந்த அச்சத்தை இல்ல இந்த அதிர்ச்சிகரமான பார்வையை எழுப்பியதோ இந்த ஒரு கேள்வி மட்டுமல்ல, முன்பு இருந்தது போல இன்று வழக்கறிஞர் துறைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு இருக்காத ஒரு $1 மில்லியன் கேள்வின்னு கேள்வி எழுப்பியிருப்பது நீதிமன்றத்துடைய நீதிமன்றம். அது ஒரு சிலருக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாமே தவிர ஒட்டுமொத்தமா நீங்க வழக்கறிஞர்களை பாத்தீங்கன்னாக்கா இன்னும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்தியா முழுமைக்கும் சென்று வாதாடுகிறார்கள். தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படுகின்ற அல்லது ஏற்படுத்தப்படுகின்ற தீர்ப்புகள் எல்லாம் மற்ற மாநிலங்களிலே பின்பற்றப்படுகின்றன.
உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதியரசர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற அந்த தீர்ப்பை வந்து ஆமோதிக்கின்ற வகையிலே வந்து தீர்ப்பு அமைது. அதுக்கு அடித்தளமாக வந்து பொதுமைப்படுத்த முடியாதுதான், நிச்சயமா பொதுமைப்படுத்த முடியாதுதான். ஆனா டிஸ்டர்பிங்கா தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்க நீதிமன்றத்துடைய பார்வைக்கே வந்து இப்போ நம்ம நோட்டீஸ்ல சமீப நாட்கள்ல பார்க்கும்போது 3 அப்சர்வேஷன் இது போன்ற ஸ்ட்ராங்கான அப்சர்வேஷன் நீதிமன்றத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்தை கேட்க இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்மெட் அணிவது அப்படிங்கிறது கட்டாயம் அப்படின்னு நாட்டுடைய சட்டம் சொல்லுது. அதை உறுதி செய்து நீதிமன்றம் அமலாக்கத்தை உறுதி செய்ய சொல்லுது, கூடுதலான விதிகளும் போட சொல்லுது. நாட்டுடைய சட்டமா அது இருக்க நான் போட மாட்டேன்னு ஊர்வலமா வழக்கறிஞர்கள் போவது கண்டிக்கத்தக்கது உங்களுடைய பார்வையில், அப்படிதானே? இல்லை, நான் வந்து அதுக்கு முதல்ல ஒரு விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு மாண்புமிகு நீதியரசர் தீர்ப்பு சொன்ன அந்த நீதியரசர் இருக்காங்க கிருபாகரன், அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அவருக்கு வந்து எப்பொழுதுமே பொதுமக்கள் அந்த பொது பார்வை என்பது வந்து அவருக்கு அதிகமாக இருக்கின்ற ஒரு நீதியரசர், எனக்கு நன்கு அறிமுகம் உள்ளவர். அதற்காகவே வந்து சில விதிகளை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப எப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இந்த ஹெல்மெட் பிரச்சனைன்றது வந்து இன்றைக்கு நேற்று முளைத்த பிரச்சனை அல்ல. இது வந்து 84 வந்து இதே தமிழ்நாட்டில் வந்து அமலாக்கப்பட்ட பொழுது மக்களால் எதிர்க்கப்பட்டிருக்கிறது. 2007 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 89 வந்து அரசு ஆணை வெளியிடப்பட்டு என்னிடம் ஆதாரம் இருக்கிறது. உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய லட்சுமணன் உள்ளிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா, நீதிபதிகள் செக்ஷன் 129 இந்திய மோட்டார் வாகன சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 129 காம்ப்ரமைஸ் கிடையாது. அது இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் கட்டாய ஹெல்மெட் சட்டம் அப்படிங்கிறது நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட வேண்டும். அதுல சமரசம் கிடையாது. ஒன்றுக்கு பல முறை சென்னை உயர்நீதிமன்றம் உட்பட ஜஸ்டிஸ் ஏஆர் லட்சுமணன் உட்பட முன்னாடி தான் நானும் சொல்றேன், நீதியரசுக்கு நல்லா தெரியும். அதாவது இது வந்து சென்ட்ரல் ஆக்ட். சென்ட்ரல் ஆக்ட்ல 129 மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்குது. அதுல ப்ரொவிசோ ஒன்னு இருக்கு. மாநிலத்துல வந்து அந்த எக்ஸெப்ஷன் கொடுக்கணும்னா அதை அமல்படுத்துவதற்கு அவர்கள் வந்து விருப்பப்பட்டால் ஆப்ஷனல் அது பட்டால் அவர்கள் வந்து இந்த ரூல்ஸ் வந்து அவங்களுக்கு மேக்கிங் பவர் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. இல்லங்கிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் விட்டுருங்க. ஆக்சிடென்ட் விக்டிம் அசோசியேஷன் வெர்சஸ் இந்த இன்னொரு வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. பல வழக்குகள்ல பல்வேறு உயர்நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றம் உட்பட இது கட்டாயம் ஹெல்மெட் அணிவது அப்படிங்கிறது செக்ஷன் 129 அப்படிங்கிறது நாடு முழுவதும் அமலாக வேண்டியதுன்னு சொல்லியிருக்கிறது. அதான் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஜஸ்டிஸ் சொன்னது போல அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குமானால் அதை எதிர்த்து நீங்க போக வேண்டியது நீதிமன்றங்களுக்கு. சாலையில ஒரு தீர்ப்பு இருக்கும்போது நாட்டுல சட்டம் ஏற்கனவே 1989 இருக்கும்போது நான் ஹெல்மெட் அணிய மாட்டேன் அப்படின்னு வழக்கறிஞர்கள் சொல்வது சரியா? இஃப் யூ ஹேவ் அதுல மாற்று கருத்து இருந்தா நீங்க உங்களுக்கு அக்ரிவேஷன் இருந்ததுன்னா நீங்க போக வேண்டியது நீதிமன்றத்துக்கு. சாலையில இறங்கி ஹெல்மெட் போட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. வழக்கறிஞரும் ஒரு மக்களின் கூட்டத்தில் உள்ள ஒரு நபர்கள் தான், தனி பிரஜைகள் தான். அது வழக்கறிஞர்கள் என்றால் தனிப்பட்டதில்லை, ப்ரொஃபஷனல் அவங்க வழக்கறிஞர்கள். ஆனால் இது வந்து மக்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக பார்க்கப்படுகிறது. இது காலம் காலமாக இன்று நேற்று அல்ல. மக்களுக்கு எதிரான சட்டம்னா 1000 சட்ட வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, மற்ற தனியார் தொலைக்காட்சிகளும் சரி, மக்களை நேரடியாக பேட்டி கண்ட பொழுது மக்கள் வந்து இதை வந்து ஏற்கவில்லை. அதாவது தனிப்பட்ட கடையில போய் டாஸ்மாக் வேணுமா வேண்டாமா என்ன சார் சொல்லுவாங்க? நான் இதே எப்படி கேட்கிறேன், இதே வந்து நீதிமன்றம் டாஸ்மாகை மூட சொல்லி உத்தரவிட்டால் அரசு மூடுமா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஜஸ்டிஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜ் அவங்களை வச்சு சொல்ற கேளுங்க. இதுதான் ஆரம்பத்திலிருந்து அரசுக்கும் நீதித்துறைக்கும் இருக்கிற பிரச்சனையே இதுதான். என்ன பிரச்சனைனாக்கா, உங்க எல்லைக்குள்ள நீங்க இருந்துக்க, எங்க எல்லைக்கு நாங்க இருந்துக்கிறோம் சொல்றாங்க. இது காரணம் என்னன்னா, கவர்மெண்ட் பாலிசியில நீதிமன்றம் தலையிட முடியாது. அது வழிமுறைகள் இருக்கு. இப்ப பாருங்க, போன தடவை நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணும், கவர்மெண்ட் ஆர்டர் வேணும், இந்த மாதிரி பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கணும், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அரசாங்கமே சொல்ல வேண்டிய அரசாங்கமே இது ஏத்துக்குது. வழக்கறிஞர்கள் உட்பட எல்லா சாமானியர்களும் இந்த ஒரு சட்டத்தை நீதிமன்ற தீர்ப்பை கடைபிடிக்க கடமைப்பட்டவர்கள். நான் வந்து கடைபிடிக்க மாட்டேன். இன்னைக்குதான் சட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். ஆனா நான் வந்து இன்னைக்கு முன்னுதாரணமா இருக்க வேண்டிய நீதிபதிகள், சட்ட வாய்ப்புகளை முன்னெடுக்க வேண்டிய நீதிபதிகள், நான் ஹெல்மெட் போட மாட்டேன்னு ஒரு விதிமீறலை ஊர்வலமா செய்வது அப்படிங்கிறது வழக்கறிஞர்களும் ஒரு இந்த நாட்டின் பிரஜைகள் தான். அவரும் மக்களில் ஒருவர் தானே தவிர நீதித்துறையுடைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து மக்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்ற இந்த ஒரு ஹெல்மெட் அணிவது என்பது ஏற்புடையதாக இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில
வழக்கறிஞர்களும் ஒரு சாரார். அதற்காக ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் சட்டத்தை மீறுகிறார்கள் என்று சொல்லுவது ஏற்படுகிறது. நீங்க அது வந்து ஒட்டுமொத்தமா பார்க்கக்கூடிய கூடாது, நீங்க அவங்க செய்யறாங்கன்னு எல்லாரும் பார்க்க கூடாதுன்னு அவங்க என்ன செஞ்சிருக்காங்களோ அதை நியாயப்படுத்துறீங்க. ஒரு இந்த நாட்டின் பிரஜையாக ஹெல்மெட் அணிந்து கொண்டு செல்லுகின்ற அதனால் பாதிக்கப்படுகின்ற ஒரு பிரஜைகளாக தங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிதான் நம்ம பார்க்கணும். நான் வந்து ஹெல்மெட் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த குடும்பங்களுக்காக போராட வேண்டிய ஒரு சமூக பொறுப்பு வழக்கறிஞர்கள் இருக்குன்னு சொல்லலாங்க. அதாவது அதுதான் அந்த சட்டம் இயற்றும் பொழுதே லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கலாம், இது வந்து மேண்டேட்டரி, இது கண்டிப்பா எல்லா ஸ்டேட்லயும் கடைபிடிக்கணும்னு சொல்லல. அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒரு ப்ரொவிசோ கொடுத்து இது வந்து ஆப்ஷனல், அந்த ஸ்டேட்ல ரூல்ஸ் போட்டு வேணும்னா நீ பண்ணிக்கலாம், எக்ஸாம் பண்றதுக்கு உனக்கு உரிமை இருக்குன்னு ஏன் சொல்லணும்? அப்படி இல்ல அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் பலமுறை தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. அதுதான் நான் சொல்றேன். ஒரு 2007 இதே வந்து ஜஸ்டிஸ் ஸ்பீக்கர் மிஸ்ரா வந்து ஒரு தீர்ப்பு இதே மாதிரி ஒருத்தர் வந்து ஹெல்மெட் பிரச்சனையில வந்து நீதிமன்றத்துக்கு போறாங்க. போகும்போது என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு உத்தரவை போட்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, கவர்மெண்ட் வந்து கோர்ட் cannot direct a government in a writ of mandamus, directing the government to do this and that ன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. அதே தான் இதுக்கும் பொருந்தும். ஒரு அரசை நிர்பந்தித்து உயர்நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஜஸ்டிஸ், உங்களுடைய பார்வை இது சார்ந்து கேட்க விரும்புறேன். ஒரு இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. உங்களுடைய பார்வை இது சார்ந்து இது வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஹெல்மெட் சட்டத்துல மாநிலங்களுக்கு செயல்படுத்தலாம், இல்ல கூடுதலான பல ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா? Section 129 of the Motor Vehicles Act is very clear. It says, every person driving or riding a two-wheeler shall wear protective headgear conforming to the standards of Bureau of Indian Standards. என்று 129 பிரிவில் ஒரு மத்திய அரசு சட்டம் இருக்கிறது. இது சம்பந்தப்பட்ட வழக்கு ஒரு முறை கேரளாவில் நான் நீதிபதியாக இருந்த பொழுது எங்கள் நீதிமன்றத்திற்கு வந்தது. நாங்கள் அந்த தீர்ப்பை வழங்கி செக்ஷன் 129 பிரகாரம் அனைவரும் தலைக்கவசம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வழங்கி நாங்கள் அந்த தீர்ப்பை 25/1/2000 ஆண்டு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். இதன்படி அரசாங்கம் உடனே இதனை எல்லோருக்கும் அறிவுறுத்தி அனைவரும் ஹெட்கியர் அணிய வேண்டும் என்று ஒரு உத்தரவை கேரள அரசாங்கம் வெளியிட்டு, இன்றைக்கும் கேரள அரசாங்கம் இதனை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று அதனை பார்த்து வருகின்றார்கள். அந்த தீர்ப்பும் இன்றைக்கு மதிக்கப்படுகின்றது. இது தவிர நான் சட்ட ஆணையத்தின் தலைவராக இருந்த பொழுது நான் 32 பரிந்துரைகள் மத்திய அரசாங்கத்திற்கு நான் அனுப்பியிருக்கின்றேன். அதிலே ஒரு பரிந்துரை 234வது பரிந்துரை. அதிலே லீகல் ரிஃபார்ம்ஸ் டு காம்பேட் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் என்ற தலைப்பிலே நாங்கள் ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்றோம். அதிலே ஒரே ஒரு சில வரிகளை மட்டும் நான் வாசிக்கின்றேன். நண்பருக்கும் அது உபயோகமாக இருக்கும். Driving recklessly, dangerously, non-observance of traffic rules like crossing speed limit, jumping red light, driving without driving license, driving by untrained disqualified driver, driving by minor, driving under the influence of liquor, driving while talking on mobile, driving without helmet, ill health of vehicle and bad road infrastructure are amongst the causes of road accidents என்று நாங்கள் பரிந்துரை செய்திருக்கின்றோம். ஆகையினாலே என்னை பொறுத்தவரையிலே இன்றைக்கு பல தீர்ப்புகளினுடைய அடிப்படையிலே இந்த தலைக்கவசம் அணிவது என்பது அது அந்த டூ வீலர்ஸ் வாகனங்களை நடத்துனர்களுக்கு அது நிச்சயம் அவருடைய உயிரை பாதுகாக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன, மத்திய அரசு சட்டம் இருக்கின்றது. ஆகையினாலே அது வழக்குரைஞராக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் தீர்ப்பை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது மற்றொன்று, தீர்ப்பிலே நான் ஏற்கனவே சொல்லியபடி தவறுகள் இருக்கலாம். சில நேரங்களிலே அவர்கள் சரியான முறையிலே தீர்ப்பு வழங்காமல் இருக்கலாம்.
அந்த இப்பொழுது அண்மையிலே வழங்கப்பட்ட தீர்ப்புகள் தவறானதாக இருந்தால் வழக்கறிஞர் மன்றமே இதனை மேல்முறையீடு எடுத்து செல்லலாம். நாட வேண்டியது நீதிமன்றத்தில் சாலைகள் அல்ல என்பது என்னுடைய கருத்து. ரெமெட் போடாமல் போன வழக்கில் ஜஸ்டிஸ் கிருபாகரன் வழக்கறிஞர்கள் பற்றி கடுமையாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். மற்றொரு வழக்கில் சட்டவிரோத கட்டிடங்களுக்கு சீல் வைப்பதை வழக்கறிஞர்கள் தடுத்தார்கள் என்று குற்றச்சாட்டு எழும்பொழுது எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. வழக்கறிஞர்களுக்கு முன்பிருந்த மரியாதை மீண்டும் வருமா அப்படிங்கிற ஒரு வேதனையை அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி எழுந்திருக்கிறது என்று மற்றொரு வழக்கில் நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. இவையெல்லாம் பல கேள்விகளை எழுப்புகின்றன. சட்டத்தை வளைக்கிறார்களா நீதிபதிகள் அப்படி நினைக்கிறீங்களா இல்ல இது பொதுமைப்படுத்துவதாக நினைக்கிறீங்களா திரு ஞானி? இல்ல, எதையுமே பொதுமைப்படுத்த முடியாது அப்படிங்கறத நம்முடைய பொதுவான கருத்து எந்த விஷயத்தை பற்றியுமே. அதனால பொதுமைப்படுத்தாமல் தான் நம்ம விஷயத்தை பார்க்க வேண்டும். அப்படி பொதுமைப்படுத்தாமல் பார்க்கிற போது இந்த பிரச்சனையில கடந்த 20-25 நிமிடமாக வழக்கறிஞர்களுடைய பிஹேவியர் பற்றி பேசாமல் நம்ம ஹெல்மெட் சட்டம் சரியா தப்பான்னு வாய்ச்சிட்டு இருந்தோம். அது பெரிய வருத்தமா இருக்கு எனக்கு. அது அசல் பிரச்சனை ஹெல்மெட் சட்டமே இல்ல. சட்டம் சரியா தவறு அந்த வழக்கில் தான் நீதிமன்றம் இந்த கேள்வி இருக்கலாம். ஆனால் இல்ல, அதோட மெரிட்ஸ் அல்ல இங்க விஷயம். அதனுடைய மெரிட்ஸ் நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டியது, நீதிமன்றம் உத்தரவு தர வேண்டிய விஷயம். அது வழக்கு அங்க இருக்கு. நீதிமன்றம் அதுக்கு இடைக்கால தடை விதிக்கவில்லைன்னு பார்க்கணும். அரசு ஒரு உத்தரவு போடுது, அந்த உத்தரவு தவறான உத்தரவாக இருக்கலாம். ஆனால் நீதிமன்றம் தான் அதுக்கு இடைக்கால தடை வாங்க வேண்டும். தடை வாங்கப்படவில்லை. நீதிமன்ற இடைக்கால தடை தரவில்லை. அதுக்கு அடுத்த கட்டத்தில் நீதிமன்ற உத்தரவுக்கு காத்திருந்தாகணும். அப்படி இல்லாமல் வழக்கறிஞர் பொதுமக்களாக அதை எதிர்க்கிறார்கள்னா தாராளமா எதிர்க்கலாம். வாழ்க்கை சொல்வதை போல பொதுமக்களா யார் வேண்டுமானாலும் ஒரு சட்டத்தை எதிர்த்து சரியில்லை, இந்த சட்டத்தை ஏற்க முடியாது என்று சொல்லலாம். ஆனால் வழக்கறிஞர்கள் சேர்ந்து எதிர்க்கிறோம் அந்த பெயரில் எதிர்க்க முடியாது. தனிநபர்களாக சமூக பிரச்சனைகளாக அவர் வேற அமைப்புகளை சேர்ந்து செய்யலாம். வழக்கறிஞர் என்ற பெயர் அந்த இடத்துல அவங்க எடுத்துக்கொள்ள முடியாது. இப்ப அதே மாதிரி ஹெல்மெட்டுக்கு எதிராக டாக்டர்கள் அமைப்பினை ஏற்படுத்த முடியுமா? ஹெல்மெட்டுக்கு எதிராக பத்திரிகையாளர் அமைப்பினை ஏற்படுத்த முடியுமா? அப்படி இல்ல. இந்த விஷயங்கள் வேறு, அது வேறு. அதனால எதிர்ப்பு காட்டுவது என்பது வேறு, தொடர்பில்லாத இன்னொரு விஷயம். ஒரு சட்டப்படி இன்றைக்கு இதான் நாட்டில் சட்டம் இருக்கு, ஒரு அரசாங்க நீதிமன்ற உத்தரவு இருக்குன்னா அதை நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதுதான் நாட்டுடைய சட்டம். அதை நான் பின்பற்றி கொண்டுதான் அதை நான் எதிர்த்து நீதிமன்றத்தில் போராட முடியும், அரசியல் களத்தில் போராட முடியும். இதான் அடிப்படை. இப்ப வழக்கறிஞர்கள் பொதுவாகவே இந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய கருத்து, வழக்கறிஞர் துறை மட்டுமல்ல, நம்முடைய மருத்துவத்துறை, நம்முடைய பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய பத்திரிகை துறை, ஊடகத்துறை, எல்லா துறைகளிலுமே ஒரு 20 ஆண்டுகள்ல நிச்சயமாக தரம் சீரழிந்திருக்கிறது, எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு எந்த ஆட்சியில் சீரழிந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட தங்களுடைய அமைப்பை தவறாக துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்கள் எல்லா துறைகளிலும் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். அது நான் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் பத்திரிகை துறைக்குள்ள வந்த போது அப்படிப்பட்டவர்கள் ஒரு 2%, 5% இருந்தா அதிகம். இன்றைக்கு 30-40% பேர் அப்படி இருப்பதை நான் பார்க்கிறேன். இதே நிலைமைதான் வழக்கறிஞர்கள் ஏற்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன். நான் 1975 நீதிமன்றத்துக்கு ஒரு லீகல் கரஸ்பாண்டா வேலை பார்த்திருக்கேன் பத்திரிகைகள்ல. அந்த காலத்தில் நான் வழக்கறிஞர்களை பார்த்திருக்கேன், நீதிபதிகளையும் பார்த்திருக்கிறேன். அன்றைக்கும் மோசமான வழக்கறிஞர்கள் இருந்தார்கள், தவறானவர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த எண்ணிக்கை என்பது ஒரு சின்ன தொகையாக இருந்தது. இன்னைக்கு இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகிறது. இன்னும் அது நல்ல வேளையாக அது பெரும்பான்மையாக மாறவில்லை. ஆனால் ஒரு 30% பேர் அப்படி செய்வது என்பது மீதி 70% பேருடைய பெயரையும் சேர்ந்து பாதிக்கிறது என்பதுதான் பிரச்சனை. பால் கனகராஜ் அந்த 70% பேருடைய சார்பாக பேசுவதாக தான் நான் நினைக்கிறேன். ஆனால் 30% பேர் என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. ரைட். இந்த ஒரு எரோஷன் அப்படிங்கிறது ஒரு துறையில இல்ல, எல்லா துறைகளிலும் இருக்கிறது. இதுவும் கவலை அளிக்கிறது. நிச்சயமா நீங்க சொன்னது போல இதை பொதுமைப்படுத்த முடியாது. இது சார்ந்த விஷயம் இன்னொரு சிறப்பு விருந்தினர் நம்முடைய இணைக்கிறார், மூத்த வழக்கறிஞர் திரு நடராஜன் அவர்கள் இணைக்கிறார். அவற்றை தான் அடுத்த கேள்வி எடுத்து போக விரும்புறேன். ஏற்கனவே இந்த கருத்துக்கள் பலமுறை பேசப்பட்டிருக்கிறது. ஜஸ்டிஸ் சொன்னது போல பல்வேறு கட்டங்கள்ல பேசப்பட்டிருக்கிறது. பிரிவு உபச்சார விழாக்கள்ல நீதிபதிகள் பேசியிருக்கிறாங்க. அப்பொழுதெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வழக்கறிஞர் தொழிலுடைய கண்ணியம் காப்பாற்றப்பட வேண்டும், பார் கவுன்சிலுடைய விதிகள் இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் கடைபிடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு. இதற்கான நெறிமுறைகள் பார் கவுன்சில் இருக்கிறது. நீங்க இருந்த உறுப்பினர். இந்த மாதிரியான விதிமீறல்கள் இல்ல நெறிமுறை மீறல்கள் வரும்பொழுது கடுமையான நடவடிக்கை பாயுமானால் இந்த மாதிரி கன்சர்ன்ஸ் தொடர்ந்து எழாது இல்லையா திரு நடராஜன்? உண்மைதான் நீங்க சொல்றது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 75,000 வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் 17 லட்சம் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். 75,000 பேரும் என்னென்ன தப்பு பண்றாங்க, யார் யார் சட்டத்தை
வயலேட் பண்றாங்க, இதெல்லாம் பார் கவுன்சில் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு ப்ரொவிஷன் கிடையாது. சட்டத்தை மீறக்கூடிய வழக்கறிஞர்கள், அதாவது தொழில் தர்மத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய வழக்கறிஞர்கள், இவர்கள் மீது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்தால் பார் கவுன்சிலில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நீங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பே வெளிப்படையா தெரியக்கூடிய விஷயங்கள், ஏன் நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள், இந்த 3 வழக்கில் பாத்தீங்கன்னா இவை நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு வந்திருக்கிறது. இதுலதான் கூட ஒரு எல்லா கட்டங்களிலும் நீங்க போக முடியாது. யூ கான் பி எவ்ரிவேர், யூ கான் பி ஆம்னிப்ரெசன்ட், ஏத்துக்கலாம். ஆனா பொது கவனத்துக்கு வந்திருக்கக்கூடிய விஷயம், வழக்கில் நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு வந்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல நடவடிக்கை எடுக்கலாமே. நிச்சயமா நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதாவது கோர்ட் வளாகத்திலே நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு சூமோட்டோவை பார் கவுன்சில் நடவடிக்கை எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம பார் கவுன்சிலுடைய கவனத்துக்கு கொண்டு வரக்கூடிய கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இது போன்ற கவனத்தை ஈர்க்கக்கூடிய வழக்குகளிலும் சூமோட்டோ நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மட்டும் பத்தாது, இப்ப நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு வந்திருக்கக்கூடிய சமீபத்திய 3 வழக்குகள் எடுத்துப்போம். இதுல ஒரு பிரைமா பேசி ஒரு முகாந்திரம் இருக்கு இல்லையா நடவடிக்கைக்கான, அப்படி கருதலையா நீங்க? இல்ல அது யாரு மேல குறிப்பிட்டு நீங்க சொன்னா பண்ண முடியும். இப்போ ஹெல்மெட் போட மாட்டேன் அப்படின்னு ஒரு நாட்டுடைய சட்டத்தை இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்க பிறகு செஞ்சிருக்காங்க, போராட்டம் நடத்திருக்காங்க, அவங்க மீது என்ன நடவடிக்கைன்னு நீதிமன்றம் கேட்குது. இன்னொரு விவகாரத்துல பாத்தீங்கன்னா சீலிட சொல்லி நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, அதை தடுத்து நிறுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு புகார். அதுல தான் தன்னுடைய அதிர்ச்சியை நீதிமன்றம் வெளிப்படுத்தியிருக்கிறது. இவையெல்லாம் முகாந்திரம் தெரியும் பொழுது நீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். கட்ட பஞ்சாயத்து செய்யறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. திரு ஞானி சொன்னது போல பொதுப்படையா எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வரும்போது, வெளிப்படையா வரும்பொழுது நடவடிக்கை பாய்ந்திருந்தால் இந்த ஒரு டிஸ்டர்பிங் ட்ரெண்ட் வராது. நீங்க சொல்றது உண்மை. ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் இருந்தால் அந்த குடத்து பால் நிச்சயமா கெட்டுவிடும். அது மாதிரி ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டேல சமூக அநீதிகளுக்கும் இண்டிபெண்டன்ஸுக்காகவும் முன்னாடி நின்னவங்க மற்றவங்க கிடையாது, அட்வொகேட்ஸ் மட்டும்தான். மகாத்மா காந்தியிலிருந்து, நேருலிருந்து, வஉசியிலிருந்து, வல்லபாய் பட்டேல் இருந்து, ஆப்ரஹாம் லிங்கன் இருந்து அட்வொகேட்ஸ் தான் நின்னாங்க. அந்த காலகட்டம் முடிஞ்சது. நாங்க இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி ஜூனியர்ஸா இந்த ப்ரொஃபஷன் நுழையும் போது இருந்த அட்மாஸ்பியர் கூட கட்ட பஞ்சாயத்து கிடையாது. இந்த மாதிரி லாவை வயலேட் பண்ணி மற்றவங்க இடத்துக்கு போய், அதாவது நீதிமன்றத்தினுடைய ஆணைய புறக்கணிக்கு மாதிரி அட்வொகேட் நடந்துகிட்டது கிடையாது. இதெல்லாம் இப்பதான் வந்திருக்குது. இது எல்லாமே ஒரு 3% டோட்டல் பாப்புலேஷன் அட்வொகேட்ஸ்ல ஒரு 3% 4% தான் இதை பண்றாங்க. ஜஸ்டிஸ் வைத்தியநாதனுடைய கருத்தோட நீங்க உடன்படுறீங்க? அன்று இருந்த மரியாதை இன்று ஏரோடாகி வருகிறது அப்படிங்கிற கருத்தோட நீங்க உடன்படுறீங்க? நிச்சயமா நான் அவர் கருத்துடன் உடன்படுகிறேன். அது உண்மைதான். அதே மாதிரி ஆனரபிள் ஜஸ்டிஸ் கிருபாகரனுடைய கருத்துக்கு நான் உடன்படுகிறேன். ஆனால் அதுக்காக மொத்த வழக்கறிஞர்களே அவங்க எல்லாத்துமே நீங்க கருப்பு பெயிண்ட் அடிச்சீங்கன்னா அதை நான் ஏத்துக்க மாட்டேன். 2% 3% எந்த தொழில் இல்லாம இருக்கு? டாக்டர் தொழில் இல்லையா? அட்வொகேட் தொழில் தான் இருக்குதா? எந்த தொழில் இன்ஜினியர்ஸ் இருக்கிறவங்க இல்லையா? பொதுப்பணி தொழில் இல்லையா? நான் ஒரு விஷயத்துல குறுக்கிட விரும்புறேன். நீங்க கேட்டீங்க இல்லையா பார் கவுன்சில் நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை? பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் எங்களை கேள்வி கேட்க முடியுமே தவிர, என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஏன்பா நீ உன் பொண்டாட்டியை சண்டை போட்டுக்கிட்டு சொல்லி பார் கவுன்சில் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒரு பொதுமக்களோட பொதுமக்களாக ஒரு பொதுமக்கள் நான் பாதிக்கப்பட்டவன் என்ற முறையில் ஹெல்மெட் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது. நான் சொன்னேன், அது ஒரு பக்கம். அதுக்கு பார் கவுன்சில் ஒன்றும் எங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. உத்தரவே இருக்கிறது. அதாவது கோர்ட்டுக்குள்ள போராட்டம் நடத்தக்கூடாது, மைக் செட் வச்செல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்படி நடக்காமல் இருக்கிறதா? இல்லங்க, அதாவது உச்ச நீதிமன்றமே ஒரு நாள் அட்வொகேட்ஸ் கேன் அப்ஸ்டெயின் கோர்ட் in a case of very இருக்கு எமர்ஜென்சின்னு சொல்லிருக்கு. நெசசிட்டி ஆர் எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி கோர்ட்ல போராட்டம் ஒலிபெருக்கி வச்சு போராட்டம் நடத்தலாம்னு ஏதாவது கோர்ட் சொல்லிருக்கா? அப்படி கிடையாது. நாங்க பேசணும்னு வச்சுக்கோங்க, மத்தவங்க கேட்கணும்னு என்ன செய்ய முடியும்? நாங்க அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு? என்ன சொல்றாங்க? நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு முறை இல்ல பல முறை இந்த மாதிரி கோர்ட் வளாகத்துல இந்த மாதிரி போராட்டம் நடத்துவது, மைக் செட் வச்சு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்துறது கூடாது. நீதிமன்ற வளாகம்ன்றது காம்பவுண்ட். அந்த காம்பவுண்ட் வேற, காரிடார்ஸ் ஆஃப் கோர்ட். அதுல மாற்றுக்கிறது இருக்கலாம். நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கிறது? அந்த உத்தரவை கடைபிடிக்க வேண்டியது அது ப்ரொஃபஷனல் கண்டக்ட் தானே? உண்மைதான்.
அது நீதிபதியுடைய வீடு முற்றுகையிடப்படுது, இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் ஒரு நிச்சயமா நீங்க கேட்ட கேள்வி வந்து அதான் சொல்றேன், ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட் இருந்தா மட்டும்தான் பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்கலாம். அதை தாண்டி ஒரு நிமிஷம் வராது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சங்கத்தின் தலைவர் என்ற முறையில ஒரு கூட்டத்தை போடுறேன், ஒரு மைக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா ரிஜிஸ்ட்ரி வந்து சங்கத்தின் அடிப்படையில் வழக்கறிஞர் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் தான். ரிஜிஸ்ட்ரி கூப்பிட்டு என்ன கூப்பிட்டு எதற்காக நீ போட்ட இந்த மாதிரி வந்து தடை இருக்கிறது என்று எனக்கு வந்து கேட்டாங்கன்னா அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டு போயிருவேன். இதுக்காக வந்து பார் கவுன்சிலுக்கு வந்து ரெஃபர் பண்ணி இவர் வந்து நாங்க சொன்னதெல்லாம் கேட்க மாட்டாரு, அதனால ஒரு பார் கவுன்சில் வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க இன்னும் சொன்னீங்கல்ல மிஸ்டர் வைத்தியநாதன் ஜஸ்டிஸ் சொல்லும்போது, ஒரு ஆணையம் இருக்கிறது, வயலேஷன் ஆஃப் பில்டிங் இருக்கு, அது வந்து வழக்கறிஞர் வந்து வைத்தியநாதன் கேஸ் அது இல்ல, நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சோட இதுல தான் ஏதோ ஒரு நீதியரசர் அப்படி சொன்னாங்க இல்லையா, அது வழக்கறிஞர்கள் தடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா. இப்போ அதிகாரிகள் போறாங்க சம்பவ இடத்துக்கு, இவங்க என்ன சொல்லுவாங்க, வயலேஷன்னா டீவியேஷன் தான். அந்த டீவியேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அந்த அதிகாரிகள் பணம் கேட்டிருக்கலாம், இதை நான் வந்து வயலேஷன்ல இல்லாத பகுதியை கூட இடிக்க நேர்ந்திருக்கலாம். அப்போ வழக்கறிஞர்கள் அவர்கள் எதிர்ப்பு நீதிமன்றத்துடைய உத்தரவின் விளைவா நாட்டுல என்ன நடக்குன்னு எப்படி தெரியும்? நான் கேட்கிறேன், ஒரு வழக்கறிஞர் தாங்க எல்லாத்தையும் கேட்க முடியும். நீ வேணா சொல்ற ஒரு டாக்டர் கேட்க முடியுமா, இன்ஜினியர் கேட்க முடியுமா, ஒரு சாதாரண ஒரு பிரஜை கேட்க முடியுமா? நீதிமன்ற உத்தரவு தான். அந்த உத்தரவுல என்ன இருக்குன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஒரு உத்தரவுல ஒரு போர்ஷன் எடுன்னு சொன்னா வழக்கறிஞர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். திரு ஞானி அவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புறேன், நடவடிக்கை பாய்வது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வரும்போது, இதற்கான முகாந்திரங்கள் இருக்கும்போது நடவடிக்கை கடுமையாக பாய்வது அப்படிங்கிறது will that bring such incidents down? உங்களுடைய கருத்து? நடவடிக்கை கண்டிப்பாக வேணும். ஆனா அது வந்து குறிப்பாக யார் என்ன குற்றம் செய்தார்கள் அடிப்படையில இருந்து வேணும். அது ஒட்டுமொத்தமா பொதுவா செய்ய முடியாது. குறிப்பிட்ட குற்றங்கள் வரும்போது அதன் அடிப்படையில் நடவடிக்கை வேண்டும். அந்த நடவடிக்கை நீதிமன்றம் எடுக்க வேண்டும், பார் கவுன்சில் எடுக்க வேண்டும். ஆனா இங்க நம்ம ரொம்ப அடிப்படை பிரச்சனைகளை மறந்துட்டு பேசணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார் 75,000 வழக்கறிஞர்கள் இங்க இருக்காங்க, நாட்டுல லட்சக்கணக்கான வழக்கறிஞர்கள் இருக்காங்கன்னு. இதுல வந்து சாப்பாட்டுக்கு வழி இருக்கிற வழக்கறிஞர் எண்ணிக்கை எத்தனை யோசிச்சு பாருங்க. முதல்ல இந்த தொழில இருக்கிற அடிப்படை பிரச்சனைகளை யோசிச்சு பாருங்க. அவையெல்லாம் நம்ம சந்திக்காம இருக்கனால இவ்வளவு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு வந்து பொறியியல் கல்லூரியில் இடங்களை குறைக்கணும்ன்ற பத்தி பேசுறோம். ஏன்னா இவ்வளவு பொறியியல் பட்டதாரிகளுக்கு வேலை இல்லாத வாய்ப்பு சிக்கல் வரும்போது இவ்வளவு இடங்கள் தேவையான கேள்வி பொறியியல்ல வருது. மருத்துவர்கள் வந்து இவ்வளவு இடங்களுக்கு மேல நம்ம நிரப்ப வேண்டாம்னு கணக்கு எடுக்கிறோம். இதே மாதிரி நமக்கு சட்டக்கல்லூரியில் நிலைமை இருக்கா? சட்டக்கல்லூரிக்கு ஏதாவது நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு, சட்ட படிப்பு என்பது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், மெடிக்கல் கோர்ஸ் மாதிரி, ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் மாதிரி. ஆனா இதுக்கு இருக்கிற மாதிரி அது கட் ஆஃப் மார்க் ஏதாவது இருக்கா நம்ம இன்னைக்கு? அதுக்கு என்ன மாதிரியான வழிமுறையை நம்ம வச்சிருந்திருக்கிறோம்? அப்ப இது மாதிரி ஏராளமான சிக்கல் நமக்கு இந்த துறையில இருந்துட்டு இருக்கு. அடுத்து வேலைக்கு வரக்கூடிய இளம் வழக்கறிஞர்களுக்கு மூத்த வழக்கறிஞர்கள் கிட்ட இருந்த ஆர்டிகல் கிளர்க்கா வரும்போது, அவங்க ஜூனியர் லாயரா வரும்போது, ஆடிட்டர் கிட்ட போகும்போது ஆர்டிகல் கிளர்க், வழக்கறிஞர் கிட்ட வரும்போது ஜூனியர் லாயருக்கு வரும்போது அவர்களுக்கு ஊதியம் தரப்படுவதில் எவ்வளவு அயோக்கியத்தனம் நடக்குதுன்னு பாருங்க. அதுக்கு வந்து ஏதாவது நடைமுறை நம்ம கிட்ட இருக்கா? அவருடைய வாழ்க்கை உத்தரவாதத்தை பத்தி இதெல்லாம் இல்லாத ஒரு சூழல் அந்த துறையில ஏற்படுத்திட்டு அதுல இருக்கிறவங்க எல்லாம் மோசமா நடக்கிறாங்க. இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேல நான் இன்னொன்னு குறிப்பிட விரும்புறேன். இந்த வழக்கறிஞர்கள் தங்கள் வண்டியில வழக்கறிஞர் சிம்பல் போட்டுட்டு போறது, பத்திரிகையாளர்கள் தங்கள் வண்டியில பிரஸ் சிம்பல் போட்டு போறது, இவை எல்லாமே தடை செய்யப்பட வேண்டும் என்னுடைய கருத்து. ரைட், லார்ஜர் இஷ்யூஸ் கவனிக்காம இதை நம்ம அணுகுவது அப்படிங்கிறது மேம்போக்கா இருக்கும் அப்படிங்கறத கருத்து. திரு நடராஜன் ஞானி சொன்னாரு, இளம் வழக்கறிஞர்கள் சீனியர்ஸ் கிட்ட சேரும்போது அவங்களுடைய ஊதியத்தை பொறுத்து பெரிய அநியாயம் நடக்குன்னு சொன்னாரு. மாஸ்டர் அண்ட் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப் இங்க எக்ஸிஸ்ட் ஆகல. ஃபார் மிஸ்டர் ஞானிக்காக சொல்றேன், ஒரு ஜூனியர் வழக்கறிஞர் ஒரு அலுவலகத்தில் சேர்ந்து அவர் பணியாற்றுகிறார் என்றால் அந்த ஜூனியர் வழக்கறிஞரும் அந்த சீனியர் வழக்கறிஞரும் அவங்க ஒரே மாதிரி வழக்கறிஞர்கள் தான். இவர் குறைஞ்சு மதிப்பிட முடியாது, அவரை பெருசா மதிப்பிட முடியாது. 4 வருஷமா 3 வருஷமா அந்த அலுவலகத்தில் தொழில் கத்துக்கிட்டு அவர் ஓபன் ஏரியாவில் போய் பிராக்டிஸ் பண்ணாருன்னா 2 பேரும் அட்வொகேட்ஸ். தட்ஸ் ஆல். நீங்க என்ன மாஸ்டர் அண்ட் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப் அங்க இருக்குது, குரு சிஷ்யன் ரிலேஷன்ஷிப். Please understand. ஒரு நிமிஷம் இருங்க. குரு சிஷ்யன் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு என்ன கொடுக்கிறோம்? அந்த ஜூனியர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அது அவங்களுடைய தொழில அவங்க இன்வால்வ் பண்ற அளவுக்கு நாங்க பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க ஆபீஸ்ல நான் பண்றேன். 250 ஜூனியர்ஸ் எல்லாரும் செய்யறாங்களாங்கிறத நிறைய ஆபீஸ்ல ஜூனியர்களுக்கு கொடுக்குறாங்க, கொடுக்காம எல்லாம் இல்ல. ரைட், நான் ஜஸ்டிஸ் கேட்க வரும்போது பழங்காலத்துல வழக்கறிஞர்களுக்கு இருந்த மரியாதை இப்பொழுது இல்ல, இது ஒரு $1 மில்லியன் கேள்வியா இருக்கு அப்படிங்கிற. Do you share that concern? I don't agree. அதாவது
மெட்ராஸ் ஹைகோர்ட் அதற்கு என்று ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது. அன்றைக்கும் நீதிபதிகள் மிகச் சிறந்த முறையிலே தீர்ப்புகள் வழங்கினார்கள். வழக்குரைஞர்கள் மிக நல்ல முறையிலே நீதிமன்றத்தை மதித்து வாதாடினார்கள். ஸ்ட்ரைக் என்பதே அன்றைய காலத்தில் அது யாருக்குமே தெரியவே தெரியாது. அது இப்பொழுது அண்மை காலத்தில் இது புகுத்தப்பட்டிருக்கின்றது. உச்சநீதிமன்றத்தில் நானும் நீதிபதி தாமஸ் அவர்களும் மற்றொரு நீதிபதியும் வழக்கறிஞர்கள் ஸ்ட்ரைக் செய்வதற்கு, அதாவது வேலை நிறுத்தம் செய்வதற்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என்று நாங்கள் மிக தீர்க்கமாக உச்சநீதிமன்றத்திலே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இன்னொரு வழக்கில் கூட அரசாங்க ஊழியர்கள் ஒரு இதே மாதிரி வேலை நிறுத்தம் செய்வதற்கு ஒரு சமயத்தில் 3 லட்சம் அரசாங்க ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்தார்கள். அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்த பொழுது நானும் நீதிபதி எம்பி ஷாவும் அதனை விசாரித்து, தமிழ்நாடு சர்க்கார் சார்ந்த விஷயம் வழக்கு, அன்றைய அரசாங்கம் சார்ந்த வழக்கு, அரசாங்க ஊழியர்கள் 3 லட்சம் பேர் ஒரே சமயத்தில் அரசாங்க வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு இவ்வாறு ஸ்ட்ரைக் செய்யக்கூடாது என்று நாங்கள் அந்த தீர்ப்பிலே சொல்லியிருக்கின்றோம். இன்றைக்கு நாடு இருக்கின்ற நிலையில் சட்டத்தை மதிப்பது என்பது மிகவும் குறைந்துவிட்டது. மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 129 இருக்கின்றது, மற்ற அதிலே அதே பல செக்ஷன்கள் இருக்கின்றன. இப்பொழுது பார்த்தால் நான் என்னுடைய பரிந்துரையில் சட்ட ஆணையத்தில் நான் இருக்கும் பொழுது கொடுத்த ஒரு பரிந்துரையில் யாரும் சட்டத்தை மதிப்பதில்லை, அது மத்திய அரசாங்க சட்டமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்க சட்டமாக இருந்தாலும் சரி என்று இது பற்றி நான் இந்து நாளிதழில் ஒரு ஓப்பன் பேஜில் நான் ஒரு ஆர்டிக்கிள் எழுதினேன். அதற்கு தலைப்பு இந்தியன் ரோட்ஸ் ஹேவ் பிகம் கில்லிங் ஃபீல்ட்ஸ் என்று தலைப்பு கொடுத்தார்கள். அதே தமிழில் இந்திய சாலைகள் கொலைக்களமாக ஆகிவிட்டது என்று தமிழ் பத்திரிகையில் அதனை வெளியிட்டார்கள். இது இந்தியா முழுவதும் படிக்கப்பட்டு குறிப்பாக கேரளாவிலிருந்து 2 பத்திரிகைகள் என்னை அணுகினார்கள். மாத்ருபூமி, இன்னொரு பத்திரிகை மலையாள மனோரமா. இந்த ஆர்டிக்கிளை மலையாள மொழியில் நாங்கள் மொழிபெயர்க்கலாமா என்று என்னுடைய அனுமதியை கேட்டார்கள். அதை அவர்கள் வெளியிட அனுமதி அளித்த பிறகு கேரள அரசாங்கமும் உயர்நீதிமன்றம் கேரளாவும் வழக்கறிஞர்கள் சங்கமும் ஒரு கான்பரன்ஸை கேரளாவிலே நடத்தி என்னை அழைத்தார்கள். அங்கு நான் சொல்ல பொழுது இதே வழக்கை பற்றி எல்லா செக்ஷன்களை எல்லாம் பற்றி நாங்கள் அந்த கான்பரன்ஸில் நாங்கள் விவாதித்தோம். இப்பொழுது நீங்கள் பார்த்தால் டிவிஎஸ் மொபைல் ஒரு சிறிய வாகனம், அதிலே 2 பேர் தான் பிரயாணம் செய்யலாம். ஆனால் இப்பொழுது நீங்கள் தினந்தோறும் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி, சாலைகளிலே 5 பேர், ஒரு குடும்பமே அதில் சவாரி செய்கின்றார்கள். செல்போன் காதில் வைத்துக் கொண்டு மோட்டார் சைக்கிள், இது மாதிரி பல சட்டத்தை மதிப்பதே இல்லை என்பது. ஆனால் இதற்கு முக்கிய காரணம் இந்த போலீஸ் அதிகாரிகள். அவர்கள் அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுப்பதில்லை என்பது என்னுடைய கருத்து. திரு பால் கனகராஜ், உங்களுடைய இறுதி கருத்து? நிச்சயமா பொதுமைப்படுத்த முடியாது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அதே சமயத்துல இது சார்ந்த கன்சர்ன்ஸ் நிறைய இருந்திருக்கிறது. உங்களுடைய இறுதி கட்டு எல்லாருடைய முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீதியரசு சொன்னாங்க இல்லையா, ஒரு டிவிஎஸ் மொபைல் ஒரு சிறிய வாகனம் 5 பேர் வந்து பயணம் செய்கிறார்கள் சொல்லிட்டு அவருடைய பொருளாதார தரத்தை உயர்த்தாதது அரசினுடைய குற்றம் என்று நான் பதிவு செய்கிறேன். கார்ல போயிருப்பான், அதனால அவன் தான் போக முடியும். அதனால வந்து அது உயிருக்கு ஆபத்து. வாழ்வதே ஒரு பெரிய விஷயம் போது உயிர் பெரிய விஷயமா தெரியல உங்களுக்கு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இதே ஹெல்மெட்ல வந்து ஹெல்மெட் போட்டு ஒரு தலை நெருங்கி நாங்க என்ன சொல்றோம்னாக்கா, நீங்க இப்ப எல்லாரும் சொன்னது போல, ஞானி அவர்கள் சொன்னது போல கூட பொதுவாக நீங்கள் வந்து வழக்கறிஞர்களை குற்றம் சுமத்துவது என்பது ஏற்க முடியாதது. அதே நேரத்திலே ஒரு சில வழக்கறிஞர்கள் செய்கிறார்கள் சொன்னால், ஒரு சீனியர் நடராஜன் சொன்னது போல பார் கவுன்சில் சரியாக புகார் கொடுக்கப்பட்டால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த ஒரு சில வழக்கறிஞர் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தவறாக புரிந்து கொண்டு நீதியரசர்கள் சில சமயத்தில் வந்து இன் ஜெனரல் ஒரு சூழ்நிலை கருத்தில் கொண்டு இப்படி எல்லாம் நீங்க ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. இப்ப நாங்க சொல்றோம், உயர்நீதிமன்றத்தில் வந்து நீங்களே நிறைய டிபேட் பண்ணிருக்கீங்க.
இந்த வேலை நிறுத்தமோ அல்ல நீதிமன்ற புறக்கணிப்பு என்பது மிக மிக இருக்கிறது. எல்லாருக்கும் எதுவும் கிடைச்சிட்டாக்கா போராட்டமே இருக்காது. அதே மாதிரி எங்களுடைய தேவைகளை அவர்கள் உணர்ந்து பூர்த்தி செய்துவிட்டால் போராட்டம் கிடையாது. நீதிமன்ற மற்றவர்களுக்கு இந்த ஒரு முறை சரியா இருக்கலாம். உங்களுக்கு எவ்வளவோ சட்ட வாய்ப்புகள் இருக்குது. நீங்க பொது பிரச்சனைகளுக்காக களமிறங்க, நீங்க ஒரு PIL போடலாம். எவ்வளவு வாய்ப்பு இருக்கும்போது நான் நீதிமன்றத்துல போய் போராட்டம் போடுவேன், கூச்சல் போடுவேன், இல்ல பேரணி போவேன் அப்படின்னு வழக்கறிஞர்கள் செய்வது லீகல் ரிகோர்ஸ். இல்ல நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். அப்ப லீகல் ரீகோர்ஸ் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன நடக்குதுன்றது நீங்க ஒரே நிமிஷம் கேட்கணும். இப்ப கீழமை நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு நீதிபதி என்ன நினைக்கிறாருன்னா, நாம ஏதாவது இந்த வழக்கில் ஏதாவது சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டோமா அல்லது தீர்ப்பு சொல்லிட்டோம்னாலே அது யாருக்கோ ஒருத்தர் சாதகமா தான் போகும். அப்படி போனோம்னா மேல இருக்கிற செஷன்ஸ்ல இருக்கிறவங்க வந்து நம்மள தப்பா நினைப்பாங்க, செஷன்ஸ்ல இருக்கிற ஹைகோர்ட்ல இருக்கிற ஜட்ஜி தப்பா நினைப்பாங்கன்ற ஒரு அடிப்படையில் தான் போதே தவிர வேற எந்த அடிப்படையும் போல ஒண்ணு. ரெண்டாவது, வழக்கறிஞர்கள் வந்து ஒரு அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ், ஒரு புதுசா ஒரு விஷயத்தை வந்து நீதிமன்றத்தில் சொல்லி புத்தகத்தை ஆராய்ந்து அவர்கள் அதை பிரசன்ட் பண்ணும்போது அது ஏற்கப்படுவதில்லை என்பது வழக்கறிஞர்கள் வந்து அதுல வந்து ரொம்ப கனவீனப்படுத்தப்படுகிறார்கள். அதனால உங்களுக்கு வந்து அந்த டேலன்சி, அந்த அவங்களுடைய இம்ப்ரூவிங் நாலேஜ், அந்த இனோவேட்டிவ் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாம் வந்து டிப்ரிசியேஷன் ஆயிட்டே போகுது, வராம போகுது. ஆகவே ஒட்டுமொத்தமாக வந்து நீங்க சொல்வது வந்து எதற்கெடுத்தாலும் நீதிமன்றத்துக்கு போகலாம், எதற்கெடுத்தாலும் நீங்க இது பண்ணலாம்னு சொல்றதெல்லாம் பேசுறது நல்லா இருக்கு. நீதிமன்றத்துக்கு போகலான்னு ஒரு சாமானியம் கேட்டா அப்ப புரிஞ்சுக்க முடியும். அதுவேதான் தொழிலா இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எதுக்கெடுத்தாலும் நீதிமன்றத்துக்கு போக கேள்வி கரெக்ட். சாமானியன் வந்து இது சொல்லலாம் சொல்றீங்க. உள்ள இருக்கிற நாங்களே இதை செய்யும் போது அப்ப சம்திங் ராங் இன் ஜுடிஷியரி நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி எடுத்துக்க முடியுமான்னு தெரியல. நீ உங்களுடைய பணி வழக்காடுவது, தொழில் வழக்காடுவது. ஆனா வழக்காடுறத விட்டு நான் வந்து நான் போராடுவேன் அப்படின்னா இல்ல சாலையில இறங்கி போராடுவேன். உங்களுக்கு நீங்களே நிறைய பேர் சொல்றேன், நிறைய விவாதம் வந்து தொடர்ந்து ஒரு வழக்கு முடிவதற்கு 20 ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்ப எங்களுடைய வழக்கை 4 வருடமா உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அது எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் ரொம்ப எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, பழைய காலத்தை விட இப்ப வழக்கறிஞர்களுடைய மரியாதை, அந்த தொழிலுடைய கண்ணியம் மக்கள் பார்வையில குறைஞ்சுக்கிட்டு வர்றதுங்கிறது உண்மைதான். அதை எப்படி நிவர்த்தி பண்றது, அதுக்கு என்ன ரெமெடின்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. எல்லாருமே நீ குற்றவாளி, நீ குற்றம் செஞ்சிருக்கிற, நீ சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிற, சரி அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் a situation. என்ன அப்படி அந்த காலத்துல எல்லாம் சட்டப்படிப்பே தவறா இருக்கு. இப்போ ஒவ்வொரு அட்வொகேட்ஸும் ஒரு ஆபீஸ்ல ஜூனியரா இருந்தாங்க. அங்க வந்து எல்லாமே கற்றுக் கொடுக்கப்பட்டது. நீதிமன்றத்துல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், ஜட்ஜஸ் கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணும், கிளையன்ஸ் கிட்ட எப்படி உண்மையா நடந்துக்கணும், இது எல்லாமே சொல்லி கொடுத்து ஒரு லாயரை உருவாக்குனாங்க. ஒவ்வொரு ஆபீஸ்லயும், ஒவ்வொரு ஆபீஸும் ஒரு ஸ்கூல், ஒரு குருகுலம், அது மாதிரி தான் இருந்துச்சு. அதுல ஒரு இரோஷன் இருக்கிறது, அதுல ரெக்டிபிகேஷன். இப்ப இல்ல. அதெல்லாம் தான் ஒரு காரணங்கள். அந்த காரணத்துக்கு ஒரு ஜட்மெண்ட் வரட்டும். வழக்கறிஞர்களை பத்தி இந்த மாதிரி தான் வழக்கறிஞர்களுக்கு மிஸ்கான்டக்ட் இப்படி எல்லாம் இருக்குது, இது இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் வரட்டும். அது எல்லாரும் ஃபாலோ பண்ண. பார் கவுன்சில் ரூல்ஸ் தெளிவா இருக்கிறது பத்தி, மிஸ்கான்டக்ட் பத்தி. அது உண்மைதான். இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். திரு ஞானி, இஃப் யூ ஹேவ் தாட்ஸ் ரொம்ப சுருக்கமா, மன்னிக்கணும் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. எஸ் திரு ஞானி, வேற எதுவும் தாட்ஸ் இருக்கு? இல்ல, ரொம்ப சுருக்கமா நான் சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். அவர் பால்க நாகராஜ் சொல்றதை கேட்கும் போது, நட்ராயன் சொல்றதை கேட்கும் போதும் நிச்சயமா வழக்கறிஞர் துறையில பிரச்சனை இருக்குன்னு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த நீதித்துறையிலும் பல சிக்கல்கள் இருக்கு. இவை எல்லாமே தீர்க்கப்பட வேண்டும், யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. ஆனா துறையில ஒரு 30, என்னுடைய கருத்துல ஒரு 30% பேர் மோசமானது, அது 70% பேர் பாதிக்குது. ஆனா 70% பேர் ஒதுங்கிடாமல் இதற்கு என்ன செய்யணும்னு யோசிக்கணும். நட்ராயன் சொன்ன போல ஆனா 70% பேர் யோசிக்க ஆரம்பிச்சாதான் இந்த 30% பேர் சரியாவாங்க. ரெண்டாவது, வழக்கறிஞர் படிப்பு இருக்குல்லையா, சட்ட கல்வி, அங்கிருந்தே மாற்றங்கள் தொடங்கப்பட வேண்டும். அப்படி தொடங்கினால்தான் அடுத்த கட்டத்துக்கு இது வர முடியும் நான் நினைக்கிறேன். இதே என்னுடைய கருத்து. ரைட். நீங்கள் சொன்னது போல ஒரு பொதுமைப்படுத்த முடியாது. இந்த ஒரு எரோஷன் இருக்குன்னா அதுல பல துறைகள்ல இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியும். பொதுமைப்படுத்தி எல்லா வழக்கறிஞர்களும் நம்ம ஹெல்மெட் பற்றி நிறைய முறை பேசியிருக்கிறோம், இந்த வார்த்தை இன்னைக்கும் பேசியிருக்கிறோம். நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்டோருடைய நிலை அவ்வளவு திருப்திகரமாக இல்லை அப்படின்னு
தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்துடைய தலைவர் பூனியா சொல்லியிருக்கிறார். இதையே பல அரசியல் கட்சிகள் சுட்டிக்காட்டி பாருங்கள், தமிழ்நாட்டுடைய தாழ்த்தப்பட்டோருடைய நிலை அப்படிங்கிறது கவலை அளிக்கும் வகையில் இருக்கிறது. நிதி அவர்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதி சரிவர பயன்படுத்தப்படவில்லை என்றும் அது வேறு காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னும் தேசிய ஆணையமே சொல்லியிருக்கிறது. இது சரியா? தமிழக அரசாங்கம் இதற்கு என்ன பதில் சொல்கிறது என அரசியல் கட்சிகளும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது சார்ந்த கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய சமூக சமத்துவ படையுடைய தலைவர் முன்னாள் IAS அதிகாரி சிவகாமி அவர்கள் நம்முடைய நிகரார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல அதிமுகவுடைய தோழமை இயக்கமான அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு கரு நாகராஜன் அவர்கள் இணைகிறார். இந்த குற்றச்சாட்டுகள் புறந்தள்ளக்கூடியவை அல்ல. ஏதோ ஸ்டாலின் சொன்னார், திமுக சொல்லியது, பாமக சொல்லியது, சிவகாமி அவர்கள் சொன்னார், திருமாவளவன் சொன்னார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. தேசிய ஆணையம் சொல்கிறது நிதி சரியா பயன்படுத்தப்படல, வழக்குகள் சார்ந்து தாழ்த்தப்பட்டோருக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள்ல நிறைய கன்சர்ன்ஸ் எழுகிறது. ஒட்டுமொத்தத்தில் இட் இஸ் நாட் சாட்டிஸ்பாக்டரி அப்படிங்கிற இந்த ஒரு குற்றச்சாட்டை அவ்வளவு லேசில புறந்தள்ள முடியாது. திரு கருணாராஜ், அவங்க குறைகளை சொன்னதை மட்டும் சொல்றீங்க. பட் அவங்க பெண்கள் சமூகத்துல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்கள் கல்வி வளர்ச்சியில இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதலிடத்தில் இருக்கிறது என்ற விவரத்தை அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதற்காக மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். பிளான், நான் பிளான், அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து நடத்துற பிளான் இப்படி எல்லாம் இருக்கிறது. அந்த திட்டத்தில் 44,000 கோடி ஆதி திராவிட துறைக்காக ஒதுக்கப்படுகிறது. அந்த 44,000 கோடியில ஏறத்தாழ இவங்க சொல்லி இருக்கிற குற்றச்சாட்டுகள் 2% தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நேரடியாக ஆதி திராவிட அந்த நலத்துறைக்கு மட்டும் 2% உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள சமூக திட்டங்கள், பசுமை வீடுகள் கட்டி கொடுக்கக்கூடிய திட்டங்கள், இந்திரா குரூப் வீடுகள் கட்டி கொடுக்க திட்டங்கள், ஆதி திராவிட மாணவ மாணவர்களுக்காக ஒதுக்கப்படுகிற திட்டங்கள், இப்படி எல்லா திட்டங்களும் பல்வேறு துறையின் கீழ் வருகிறது. சுகாதாரத்துறையிலிருந்து, வேளாண்மை துறையிலிருந்து, தோட்டக்கலை துறையிலிருந்து அனைத்து துறைகளிலுமே 20% அந்த ஆதி திராவிட துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதுதான் அரசினுடைய புள்ளி விவரம். இதே ஸ்டாலின் அவர்கள் இந்த விவரத்தை சொல்லியிருக்கிறார். அவருடைய திமுக ஆட்சியில நீங்க எடுத்து பார்த்தீர்களேயானால் வெறும் 12% தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே பார்முலா தான். ஆதி திராவிட நலத்துறையின் மட்டுமே அந்த 44,000 கோடியை பயன்படுத்த முடியாது. அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு நான் சொல்றேன், இந்த 44,000 கோடி நேரடியான ஆதி திராவிட நலத்துறைக்கு 2% என்றால், மீண்டும் பல்வேறு துறைகளின் கீழ் வரக்கூடிய ஆதி திராவிட மக்களுடைய மாணவ மாணவிகளுடைய அவருடைய குடியிருப்பு வசதிகள், சுகாதார வசதிகள், கல்வி வளர்ச்சிகள், இன்றைக்கு ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி, மெடிக்கல் காலேஜ் எதா இருந்தாலும் சரி 3 லட்சம் ரூபாய் ஸ்ட்ரைட். நீ பிரைவேட்ல படிச்சுக்க, சுயநிதி கல்லூரி படிச்சுக்க, எங்க வேணாலும் படிக்க, 3 லட்சம் ரூபாய் இலவசம். இன்றைக்கு பெண்களை பொறுத்தவரை 5ஆம் வகுப்பிலிருந்து தொடங்குகிறது. ஒரு பெண் மாணவி, தலித் மாணவி படித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு 500 ரூபாய், 600 ரூபாய், பிறகு 9ஆம் வகுப்பு வரை 1,500 ரூபாய் என்று நேரடி உதவி. இந்த நிதி பற்றி சொல்றீங்க, இந்த குற்றங்கள் குறித்த கன்சர்ன்ஸும் எழுந்திருக்கிறது. இது பற்றி சகோதரியுடைய முதற்கட்ட பார்வையை நான் கேட்க விரும்புறேன். அவர் சொல்லக்கூடிய ராஷனல் உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கிறதா? உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள் இது சார். முதல்ல அவர் சொன்ன பெண்கள் கல்வி அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட பெண்கள் கல்வியில முன்னேறி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா இன்னும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கும் ஆதிக்க சமூகத்துக்கும் கல்வியில 20% இடைவெளி கல்வி இடைவெளி இன்னும் இருக்கு. ஆமா, அந்த ரிப்போர்ட்டை சைட் பண்ணி சொல்றாரு. ஆனா உண்மையை நம்ம சொல்லணும் இல்லையா? அதே போல ஆண் பெண் கல்வியில பார்க்கும் பொழுது பெண்கள் தாழ்த்தப்பட்ட ஆண்களை விட குறைவான கல்வி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அப்படிங்கறத விட தமிழ்நாடு முன்னாடியே கொஞ்சம் லிட்ரஸில இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. பெரியார் போன்றவர்கள் சாதி ஒழிப்பிற்காக இந்த மாநிலத்துல பாடுபட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கருத்துல வச்சுட்டு பார்க்கும் பொழுது இந்த அச்சீவ்மெண்ட் மிக மிக குறைவுன்னு எடுத்துக்கலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது சிறப்பு கூறு திட்டம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான், இது சரியாக செயல்படலன்னு தேசிய ஆணையம் சுட்டி காட்டிருக்காங்க. அது சார் சொல்லும்போது சொன்னாரு, ஆதி திராவிட நலத்துறைக்கு 2% நேரடியா ஒதுக்கப்படுது. ஆனா மீதி எல்லாமே அந்தந்த துறை வாரியாக ஒதுக்கப்பட்டு போகுதுன்னு சொல்றாரு. இந்த இடத்துலதான் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. விவசாயத்துக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி தாழ்த்தப்பட்ட விவசாயிகளுக்கு நேரடியாக சென்று சேர்கிறதா? அதுல 20% அப்படின்னு கேட்டா இல்லன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, விவசாயத்துல இருக்கிற முக்கியமான திட்டங்கள் எல்லாமே நீர் ஆதாரம் உள்ள
நிலத்துக்குள்ள திட்டங்கள். தாழ்த்தப்பட்ட மக்களிடம் இருக்கின்ற பெருவாரியான நிலங்கள்லாம் மானாவாரி நிலங்கள். இந்த மானாவாரி நிலத்துல அரசாங்கத்துல பயன்படக்கூடிய திட்டங்கள் இல்லாத பொழுது அவங்க எப்படி பயன்பெற முடியும்? ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த விவசாயத்துல இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் 11% பேர் தான் நிலம் வச்சிருக்காங்க. அது 7% மொத்த அளவுல நிலம் 7% தான் வச்சிருக்காங்க. அது மானாவாரி நிலம். அப்ப விவசாயத்துக்காக ஒதுக்கப்படுகிற நிதியை செலவு பண்ணும் பொழுது ஒவ்வொரு பிளாக் ஆபீஸ்லயும் ஆதி திராவிடர் விவசாயின்னு லிஸ்ட் வச்சிருக்காங்களான்னு முதல்ல எனக்கு கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு லிஸ்டே கிடையாது. ஆதி திராவிடர் விவசாயி தானான்னு பாத்துக்கிட்டு அவங்க டிஸ்பர்ஸ் பண்றது கிடையாது. இது ஆய்வு கூட்டத்திலேயே நான் செயலாளரா இருக்கும்பொழுது ஆய்வு கூட்டத்திலே வெளிப்பட்டது. தோராயமா 20% பயன்படுத்துறாங்கன்னு தான் சொல்றாரு. அதே மாதிரி நீர்ப்பாசனம் எடுத்துக்கோங்க. மேட்டூர் டேம் இருக்கு, வீடூர் டேம் இருக்கு, கல்லணை இருக்கு. இதை ஒட்டி உள்ள விவசாய நிலங்கள்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் எத்தனை பேர் நிலம் வச்சிருக்காங்க? அந்த ஆயக்கட்டுல ஏரிக்கு பக்கத்துல எவ்வளவு பேருக்கு நிலம் இருக்கு? அப்ப நீர்ப்பாசனத்தின் மூலம் தாழ்த்தப்பட்ட மக்கள் பயனடைகிறார்கள்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 20% நிதி போய் சேருதா? அதே மாதிரி ஹைவேஸ் எடுத்துக்கோங்க. அது ஸ்டேட் ஹைவேஸா இருக்கட்டும் அல்லது நேஷனல் ஹைவேஸா இருக்கட்டும், பேருந்து ஓட்டுற உரிமம் தாழ்த்தப்பட்டவர்கள் வச்சிருக்காங்களா? அல்லது அந்த ரோட போடுகின்ற கான்ட்ராக்ட் அவங்களால எடுக்க முடியுதா? அப்ப வெறும் பஸ்ல இஸ் இட் எக்ஸ்க்ளூசிவ் டு தமிழ்நாடு? இந்த பிரச்சனைகள் அகில இந்தியால எக்ஸ்க்ளூசிவா இல்லையோ? இப்ப இந்த குற்றச்சாட்டு அரசியல் ரீதியா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பாருங்க மோசமா இருக்குது. டு an extent it is exclusive to தமிழ்நாடு. ஏன் இப்படி சொல்றேன்னா, இதே ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் கர்நாடகா மாநிலத்துல எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது, மகாராஷ்டிரா மாநிலத்துல எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறதுனா, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தேவைகளை கண்டறிந்து அந்த தேவைக்குன்னு பெருவாரியான பணத்தை இப்ப 1000 கோடினா அதுல 80% அளவுக்கு அங்க ஒதுக்கிட்டு 20% தான் இந்த பொது துறைகளுக்கு விவசாயம், நீர்ப்பாசனம்னு ஒதுக்குறாங்க. தமிழ்நாடு எக்ஸ்க்ளூசிவ் பாயிண்ட். இதை தாண்டி இந்த குற்றம் குறித்தும் தாழ்த்தப்பட்டோருக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றம் குறித்தும் தன்னுடைய ஆழமான வருத்தத்தை, தன்னுடைய கன்சர்ன்ஸை சொல்லியிருக்கிறது இந்த ஆணையம். ஏறத்தாழ 6074 வழக்குகள் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல பதிவாயிருக்கிறது. இதுல என்னன்னா 70% வழக்குகள் எவிடன்ஸ் இல்ல அப்படிங்கிற காரணத்தால மூடப்படுகிறது. காவல்துறையுடைய அணுகுமுறை இங்க கேள்விக்குள்ளாகுது. கன்விக்ஷன் ரேட் ரொம்ப குறைவா இருக்கிறது. இது மற்ற மாநிலங்களை காட்டிலும் there are huge concerns on this. மற்ற மாநில காட்டிலும் குறைவா இருந்தா சந்தோஷம் தானே? இல்ல இது மகிழ்ச்சி தானே, மகிழ்ச்சிக்குரிய விஷயம் தானே? இல்ல இன்னைக்கு இதுல என்னன்னா ஒவ்வொரு இடத்துலயும் கலெக்டர்ஸ் இருக்காங்க, விஜிலன்ஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, லோக்கல் அதிகாரிகள் இருக்காங்க. வழக்கு பதிவு செய்யப்படுகிற போது இருக்கிற அந்த வேகம் கொஞ்சம் குறையலாம், அவர்களுக்குள்ள ஒரு சமாதானம் ஏற்படலாம். அப்படி பதிவு செய்யும் போது எஃப்ஐஆர் பதிவு செய்யறதுல காவல்துறை கிட்ட ஒரு பெரிய தயக்கம் இருக்கிறதுங்கிற குறிப்பாக இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் யாராக இருந்தாலும், எந்த குற்றமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது எந்த பிற்பட்டோர், மிகவும் பிற்பட்டோர் யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காவல்துறை அந்த குற்றத்தை ஏற்று அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. அதான் எங்களுடைய கொள்கை. இப்ப நம்ம வழக்கமா பாத்துட்டு இருக்கோம் இந்த கொலைகள் இதெல்லாம். நீங்க இன்னைக்கு அந்த கௌரவ கொலைகளை பத்தி இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சில இடங்கள்ல எதிர்பார்க்காத நேரங்கள்ல நடக்கிற ஒரு சம்பவங்களை ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் உதாரணமாகவோ எடுத்துக்காட்டாகவோ வைத்துக் கொள்ள முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. எப்படி எடுத்துக்க முடியும்? ஒரு கோகுல்ராஜ் அல்லது ஒரு இளவரசன் இப்படிப்பட்டவருடைய மரணம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு எடுத்துக்காட்ட நம்ம வச்சுக்க முடியாது. இங்க இருங்க எல்லா சமுதாய மக்களும் எல்லா மாவட்டங்களிலும் இணைந்தே வாழ்கிறார்கள். அவர்களுக்குன்னு தனித்தனி பஸ் கிடையாது, தனித்தனி ரோடு கிடையாது, தனித்தனி பள்ளிக்கூடங்கள் கிடையாது. உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன், இந்த கௌரவ கொலைகள் தொடர்ந்து நடக்குது, இதுக்கு தனி சட்டம் வேணும் அப்படின்னு ஒரு கட்சி இல்ல பல கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட எல்லாமே சொல்லலாம். சார் சொல்றதுல சொல்றேன், தனித்தனி பஸ் கிடையாது, தனித்தனி பள்ளிக்கூடம் கிடையாதுன்றாரு. தனித்தனி பள்ளிக்கூடங்கள் இருக்கு. ஒண்ணு இது இருக்குமா? இல்ல தாழ்த்தப்பட்டவர்களே விரும்பி கேட்டதுதான். ஏன்னா மற்ற பள்ளிகள்ல அவங்களை சேர்க்க மாட்டேங்கிறாங்க, இவங்க போனா அவங்க துன்புறுத்துறாங்கிறதுனால தாழ்த்தப்பட்ட மக்கள் தனியா கல்விக்கூடங்கள் கேட்டாங்க. ஆனா கிராமங்கள் தனியா இருக்கே. இப்ப கிராமங்கள்ல இருந்து மற்ற ஆதிக்க சாதிகள் வசிக்கின்ற பகுதியில் உள்ள பொது சொத்துக்களை இவங்க சொந்தம் கொண்டாட முடியலையே. அந்த குளத்துல போய் அவங்க உரிமை கொண்டாட முடியல, மீன் பாசி எடுக்க முடியல, பழமரங்களை குத்தகைக்கு எடுக்க முடியல, சோசியல் ஃபாரஸ்ட்ரியில அவங்களுக்கு எந்த
வேலையும் கிடையாது. முக்கால்வாசியான சொத்துக்கள் எல்லாமே ஏரி ஆகட்டும், குளமாகட்டும், கோயில் ஆகட்டும், அல்லது ரேஷன் கடையாகட்டும், பால் பூத்தா இருக்கட்டும், பள்ளிக்கூடம் ஆகட்டும், வெட்டினரி கிளினிக் ஆகட்டும், என்ன அரசாங்கத்தினுடைய சொத்து இருக்கோ எல்லாம் ஆதிக்க சமூகம் வசிக்கின்ற கிராமத்துல தானே கொண்டு போய் வைக்கிறீங்க. ஏன் சேரியில ஒரு சொத்து கூட நீங்க வைக்க மாட்டேங்கிறீங்க? அப்படி பார்க்கும்பொழுது சேரிக்கு ஜியோகிராபிக்கல் தனியா என்டிட்டி இருக்கா இல்லையா? தனியான ஒரு கிராமமா தானே இருக்கு. நான் கேட்க விரும்புறேன், இது இந்த அதிமுக ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம்னு பாக்குறா திமுக உடைய பொருளாளர் மு க ஸ்டாலின் அப்படி குற்றம் சாட்டியிருக்காரு. அதிமுக அரசாங்கத்துடைய நிலைமையை பாருங்கள், இது ஏதோ 2011 ஆரம்பிக்கக்கூடிய விஷயமா இல்ல இப்படித்தான் தொடர்ந்து இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது என்னன்னா, போன திமுக ஆட்சியில முதல் கட்டமா இதுவரைக்கும் சிறப்பு கூறு திட்டம்னா என்னன்னே தெரியாம இருந்ததை எங்களுடைய போராட்டங்களுக்கு பிறகு நாங்க இவ்வளவு நிதி ஒதுக்குறோம் சிறப்பு கூறு திட்டத்துல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆவது வந்தது போன திமுக ஆட்சியில். ஆமா, ஆட்சியில. அதுக்கு முன்னாடி கிடையாது. நீங்க எடுத்து பாருங்க. இப்ப அண்ணா திமுக ஆட்சியில அந்த சிறப்பு குறு, அதாவது குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்தப்ப முக்கோண வடிவத்தை பஸ் எல்லாத்துலயும் டிஸ்பிளே பண்ணாங்க. இந்த சிறப்பு கூறு திட்டத்தை பத்தி ஜனங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு கூட அவங்களுக்கு தெரியல. அதே போல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பத்தி கன்விக்ஷன் இருக்கு. கன்விக்ஷனை விடுங்க, முதல்ல கேஸ் பதிவு பண்ணணும்னாலே இந்த கோகுல்ராஜ் விஷயத்துல போராட்டத்துக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் பதிவாகுது. இன்னும் கூட என்ன பண்றாங்க, மர்ம மரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அதை கொலைன்னு ஏத்துக்கிற உடனே போலீஸ்காரங்க அதை என்கொயரி பண்ணி ஏத்துக்கிட்டாங்க. ரிப்போர்ட் வந்த பிறகு அந்த சந்தேகம் வலுவாகுது. பிறகுதான் இதுக்கு முன்னாடி நடந்த கேஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. நீங்க விருத்தாச்சலம் பக்கத்துல கண்ணகி முருகேசன் கொலை வழக்கு, அந்த கொலை வழக்குல 5 கிலோமீட்டர் தூரத்துலதான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அப்படி ஒரு கொலை நடந்ததே எங்களுக்கு ரோடு பக்கத்துல நடந்திருக்கு, கொலையே தெரியாதுன்றாங்க. கலைச்செல்வன்ற போலீஸ் உடன் இருந்தாருன்னு அங்க அக்யூஸ்ட், ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட். அதனால போலீஸ் இம்ப்ளிகேஷன் இந்த சட்டத்துல நீதிமன்றங்கள் தனியா கொடுத்திருக்காங்க, தனியா ஒரு ஆபீஸே ஒரு கேள்விதான் எழுப்ப விரும்புறேன். ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிட்டி இந்த அட்ராசிட்டிஸ், இந்த அடக்குமுறைகள் எல்லாம் பற்றி அணுகுவதற்காக ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிட்டி 2 ஆண்டுகளா கூடல அப்படிங்கும்போது இது நம்முடைய அக்கறை சார்ந்த அரசாங்கத்துடைய அக்கறை சார்ந்த பெரிய கேள்விக்குரிய எழுப்பு. அதுக்குன்னு உள்ள அதிகாரிகள் அந்தந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. 2 ஆண்டுகள் மாவட்ட அளவுல கூடிட்டு தான் இருக்கு. இப்ப கூட மாநில அளவுல ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிட்டி கூடிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி கொலைகள் இன்னைக்கு தமிழகத்துல காதல் கொலைகள், கஷ்டப்பட்டு கொலைகள், கள்ளக்காதல் கொலைகள், தொழில் ரீதியான கொலைகள், ரியல் எஸ்டேட் கொலைகள் எல்லாம் நடக்குது. எல்லாத்தையும் சத்தம் எந்த ஜாதி நீங்க பாக்குறீங்களா? எந்த மதம் நீங்க பாத்துட்டு தனி சட்டம் இருக்கு, அது பதிவு செய்யப்படும். பிரச்சனையை சொல்லலாம், அரசாங்கமே பதிவு செய்யறது. அதுக்கான வாய்ப்பு நம்முடைய ஒரு ஆணையம் இருக்கு. இது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய பாதிப்பு அதை கருதாம சமூகத்தினுடைய கருத்துக்கள் இப்படி இருக்கு. அந்த கருத்து மாற்றம் அவங்க சொன்ன மாதிரி பெரியார் அவர்கள் வாழ்ந்த அந்த சமுதாயத்துல அந்த கருத்து மாற்றத்தை தான் பேசுற மொழிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை யாரும் தாக்க அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் எல்லாம் நம்ம ஒண்ணுதான். நிறைய சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்கள்ல வர குற்றங்களை முதல்வரே கலெக்டர் மீட்டிங்ல ஆய்வு பண்றாங்க. எஸ்பிங்கள் எல்லாம், மாவட்ட எஸ்பிங்கள் எல்லாம் வச்சு ஆய்வு பண்றாங்க. ஆனா அது தேவையான ஒரு விஷயம் தான், நான் அதை மறுக்கல. ஆனா இந்த சட்டத்துல என்ன ப்ரொவிஷன் இருக்குன்னா, முதலமைச்சர் தலைமையிலான அவரே அவங்களே ஆய்வு பண்ணணும் இருக்கு. ஆனா ஒரு முதல்வர் கூட இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ஆய்வு கமிட்டியில உட்கார்ந்ததே கிடையாது. நடக்கவே இல்லைன்னு கூட 2 வருஷமா கூடலங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இந்த சட்டம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை ஒரு முதல்வர் தலைமையில கூட ஆய்வு நடக்கும். முதலமைச்சர் பங்கேற்கலாம் அவர்கள் சொன்னதுக்கு ஒரு 2 வருஷமா கூடல அப்படின்னா இது கூடணும் அப்படிங்கிறது நடைமுறை. அது அரசாங்கத்துடைய அக்கறையை காட்டக்கூடிய ஒரு விஷயம். 2 வருஷமா ஏன் மாநில அளவிலான கூடல? ஒரு விஷயம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே 2013 சிஎம் அவர்கள் தலைமை நடந்திருக்கு. அதற்கு பிறகு அதற்கு இடைக்காலத்தில் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு இந்த கொலைகள் ஒரு நடைமுறை இருக்கு, ஒரு விதி இருக்கு. இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருக்கணும், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருக்கணும், அதுக்கு ஒரு கமிட்டி கூடணும், விதி இருக்கணும், கூடணும். அதே போல ஒரு கமிட்டி கூடணும். நடந்துட்டு இருக்கு. அது எதுக்கு இந்த விஜிலன்ஸ் கமிட்டி? ஒரே ஒரு செகண்ட், சாதி பார்க்கல, அதெல்லாம் இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்றாரு.
மற்ற சட்டங்கள்ல விடுதலை ஆகிறதுக்கான விகிதமும் இந்த சட்டத்துல விடுதலையான விகிதத்தையும் பாருங்க. அதுலயே சாதி இருக்கு. 93% பேர் இதுல விடுதலை ஆயிடுறாங்க. அகில இந்திய நிலைமையும் கூட சட்டத்துல ஒரு கன்விக்ஷன் ரேட் குறைவா இருக்கிறது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, அக்ராஸ் த கண்ட்ரி குறைவா இருக்கிறது. மேபி இது ஒரு 10% இல்லாம இருக்கலாம். பெரும்பாலானவர்கள் நாட்டுடைய மற்ற பிரதேசங்கள். ஹரிஹரன், தமிழ்நாட்டுல 5வது மாநிலமா வன்கொடுமை நடக்கிறது அதிகமா இருக்கு. அதனால அடுத்ததை பார்க்க வேண்டிய, கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. 5வது மாநிலமா இருக்கும்போது இதை பத்தி வெக்கப்பட வேண்டிய விஷயமா இறுதி கருத்து திரு கருணாகராஜ். அதாவது வன்கொடுமைகள் குறையணும். அது எந்த சமூகத்துக்கு எதிராக இருந்தாலும் சரி, அது நாட் ஒன்லி தாழ்த்தப்பட்ட சமூகம், எல்லா சமூகம். இங்கே சென்னையில் இப்ப கடந்த ஒரு 2 மாதங்கள 2 பெரிய கொலைகள் நடந்தது. ஒன்னு திருமாவளவனுடைய அவருடைய முக்கியமான நிர்வாகி இங்க வேளச்சேரி மணிப்பாக்கத்திலே கொல்லப்பட்டார். ஒரு வாரத்துக்கு முன்பாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஒரு முக்கியமான நிர்வாகி வடசென்னையில கொல்லப்படுகிறார். இது எல்லாரும் யாருன்னு பார்த்தா அவருடைய உறவினர்களை கொண்டிருக்காங்க. அவருடைய உறவினர்களை 2 கொலையுடைய தாழ்த்தப்பட்டவர்கள் மீது வன்கொடுமை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம எல்லா சாதிகாரங்களும் எல்லா சாதிகாரங்களையும் வன்கொடுமைங்கிறது இயல்பான தேவர் சாதியில தேவர் மக்களை அவங்களே கொண்டுக்கிறது இல்லையா? நாடார்ல கொண்டுக்கிறது இல்லையா? எல்லா இடத்துலயும் நடக்குது. அப்ப ஏன் இதை பத்தி நம்ம சொல்றது எல்லாமே சமூகத்துல அவங்களுக்கு எதிரான கொலைகளும் காட்ட வேணாங்கிறதா சொல்றோம். அதே சமயத்துல இதை அதை சேர்க்கலையே. இதுல வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல யாருமே சேர்க்கலையே. தடுப்பு சட்டம் ஏன் அதிகமா விடுதலை பண்ணப்படுகிறார்கள் நீங்க சொல்றீங்க. பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல நடக்கக்கூடிய பதிவு செய்யக்கூடிய வழக்குகளும் அதனால வரக்கூடிய கன்விக்ஷன் நடவடிக்கை குறைஞ்சிருக்கு. அதனால வழக்குகள் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வழக்குகள் சொல்ல 3 கட்டம் இருக்கு. குற்றச்சாட்டுகள் அதிகமா இருக்கு. குற்றச்சாட்டுகள் அதிகமா இருக்கு. குற்றச்சாட்டுகள் அறிக்கையில் என்ன சொல்லலாம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. திமுக முக்கிய தலைவர் 14% ஆசிரியர் இடஒதுக்கீடு இல்லை என்று புனியா சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் தமிழகத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த அரங்கத்தில் விவாதம் பண்ணியிருக்கோம். ஏறத்தாழ 11% இடங்கள் நிரப்பப்பட வேண்டியது இருக்கிறது. இந்த 2011 இருந்து 15 இருந்து 67,000 ஆசிரியர் பணிகள் சராசரி 11% இருக்கு. யாருக்குமே இல்லையா? 11% தாழ்த்தப்பட்டவங்க வந்தா 14% ஆயிடுது. ஏன் அது இயற்கையா ஒரு ஆல் இந்தியா ஆவரேஜ் உங்களுக்கு நீங்க தமிழ்நாடு இந்த ஒரு விஷயத்துல ஒரு அட்ராசிட்டிஸ்லயோ இந்த மாதிரி செலவு செய்யல அப்படிங்கிற இட் ஷுட் நாட் பி இன் தி நியூஸ் ஃபார் ராங் ரீசன். நிச்சயமாக அரசாங்கத்துக்கு தாழ்த்தப்பட்டோர் நலன்ல மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கிறது. பல்வேறு விஷயங்கள்ல தேசிய சராசரியை விட நாம் முன்னிலையில் இருக்கின்றோம், சிறப்பாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்றோம். இந்த விஷயத்துல தேசிய சராசரியை விட சில இடங்கள்ல கூட பின்னிலையில் இருக்கக்கூடாது. தாழ்த்தப்பட்டவருடைய நலம் பாதுகாக்கப்பட வேண்டும். இஃப் தேர் ஆர் கன்சர்ன்ஸ் இட் ஹஸ் டு பி அட்ரஸ் அப்படிங்கறத எல்லாருடைய கருத்தாகவும் இருக்க முடியும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சிவகாமி அவர்களுக்கும் திரு கருணாகராஜன் அவர்களுக்கும் பார்த்தினியர்களுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும். வணக்கம்.